புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ராஜ்பாபு. இந்த காணொளி மிக மிக முக்கியமான காணொளி. எதற்காக மிக மிக முக்கியமான காணொளின்னு அழுத்தமா சொல்றோம்னா, இந்த காணொளியோட முக்கியம் அதை போல. அதனால பாருங்க நண்பர்கள் முழுசா பார்க்கணும்ட்டு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். கூட்டம் 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 நம்மை பார்ப்பதற்காக கூடுகின்ற கூட்டம் இருக்கு இல்லைங்களா, அந்த கூட்டத்தை வைத்து எதை வேண்டுமானாலும் சாதித்து விடலாம் என்று நினைக்கக்கூடிய, அதை போல நினைக்கக்கூடிய மனநிலை கொண்டவர்களுக்கு மட்டுமே, இன்னும் ஒரு படி மேல போயிட்டு உண்மையை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அதை போன்ற மனநிலை கொண்ட தற்குறிகளுக்கு மட்டுமே பாருங்க இந்த காணொளி சமர்ப்பணம். யோ ராஜதுரை, உனக்கு தெரிஞ்சுக்கலாம் இந்த கீழ் கூட்டம் தான். இதை விட பெரிய பெரிய கூட்டம்லாம் இருக்கு. உன்னை விட பெரிய பெரிய அப்பெல்லாம் என் பாக்கெட்டுக்குள்ள இருக்காங்க. பாக்குறியா, நான் யாருன்னு காட்டுறேன் அப்படின்ட்டு ராஜதுரை அப்படின்ற ஒரு விஜயகாந்தோட படத்துல வில்லன் பேசுற டைலாக், கிட்டத்தட்ட அந்த டைலாக் உண்மையாச்சு. பாத்தீங்களா, எல்லாருமே எங்க பாக்கெட்லங்க. முக்கியமா பாருங்க சிபிஐ எங்க பாக்கெட்ல. என்னப்பா சொல்றீங்க? ஐயோ, பொது வழியில பொறுப்பா பேச வேண்டிய நாங்க அந்த மாதிரிலாம் நீங்க சொல்லிக்கமா, சிபிஐ எல்லாம் எங்க பாக்கெட்டுக்குள்ளன்ட்டு அந்த மாதிரி நினைச்சுட்டு இருக்கிறாங்க. இது வரைக்கும் பாருங்க, உச்ச நீதிமன்ற இடைக்கால உத்தரவு வருவதற்கு முன்பாக வரைக்கும் டிவிகே கட்சி மொத்தமா பாருங்க தலைமறைவா இருந்தாங்க. ஆனா பாருங்க, சிபிஐ விசாரணைக்கு இந்த கரூர் சம்பவம் சம்பந்தப்பட்ட வழக்கு மாற்றியதை தொடர்ந்து தலைமறைவாகி இருந்த டிவிகே கட்சி நிர்வாகிகள் ஒட்டு மொத்தமா பாருங்க ஒன் பை ஒன்னா வெளியே வந்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த கேஸை சுப்ரீம் கோர்ட்டுக்கு மூவ் பண்ண உடனேயே வெளியே வந்தது அருண்ராஜ். ஆர்டர் வந்த கையோடு வெளியில் வந்தவர் ஆதவ் அர்ஜுனா. அடுத்து சிடிஆர் நிர்மல்குமார். இப்ப பாருங்க புஷியானந்த். அப்ப இருந்து என்ன தெரியுதுங்க, இந்த சம்பவம் சம்பந்தமாக தமிழ்நாடு காவல்துறை இவங்க எல்லாரையும் தேடி இந்த சமயத்துல ஒழிஞ்சிருந்தாங்க இல்லைங்களா. அப்போ தமிழ்நாடு காவல்துறை என்று சொன்னாலே பயம். அந்த பயம் இருக்கணும். அந்த பயம் இருக்கிறது எல்லாருக்குமே நல்லதுதான். இதே பாருங்க, நமக்கு வேண்டிய ஒரு துறைக்கு இந்த வழக்கு மாற்றிய கையோடு அவங்க எல்லாம் எங்க பாக்கெட்டுக்குள்ள, எங்கெல்லாம் யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது. சிபிஐக்கு மாறிச்சு பாத்தீங்களா எப்படி வெளியே வந்தோம் சொல்லி அவங்க தான் சொல்றாங்க. சிபிஐக்கு இந்த வழக்கு மாற்றிய பிறகு எங்களுக்கு எந்த ஒரு பயமே இல்லை என்று. ஏன் அதை போன்ற ஒரு நினைப்பு டிவிகே கட்சி தலைவர் விஜயில இருந்து அந்த டிவிகே கட்சியில இருக்கிற ஒட்டுமொத்தமானவங்களுக்கு காரணம் கூட்டம். தளபதி போற எல்லா இடத்துலயும் வருகின்ற கூட்டத்தை பாத்தீங்களா, திமுக ஆடி போச்சு. இப்பவே ஆட்சியை கலைச்சிட்டு 8 விஜய் கிட்ட கொடுக்கறதுக்கு மக்கள் தயாரா இருக்காங்க. அவ்வளவு கூட்டம், எங்க போனாலும் கூட்டம். கையை காட்டுறாங்க பாத்தீங்களா. அந்த கை காட்டுறதுக்கு என்ன அர்த்தம்? தேவதூதரை போல அவரை நினைத்து கொண்டு கடவுளே கடவுளே தேவதூதரே காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் மீட்பரே என்று கையை காட்டுறாங்க. இப்படி தேவதூதராக வருகின்ற மீட்பரை பார்த்து கையை காட்டுறாங்கன்னு சொல்ற மாதிரி விஜயை பார்த்து கையை காட்டுறாங்கன்னு கம்பேர் பண்ணி பேசுற ஃப்ரேமு இடமோ எந்த இடங்க? 41 மரணங்கள் நடந்தது இல்லைங்களா. அந்த சமயத்துல பாருங்க பீமா சூசோ இல்லாம இதை போல ஒரு பக்கம் மீட்பது, இன்னொரு பக்கம் தேவதூதரை போல கையை காட்டுறாங்கன்ட்டு. ஆனா பாருங்க, கை காட்டுவதற்கு அர்த்தம் அது கிடையாது. யோ பின்னாடி பாரியா ஒட்டுமொத்தமா உங்க வண்டி வந்த கையோடு முன்னாடி இந்த ஜனங்கள்லாம் பின்னாடி மக்கள் மேல நசுக்கி பின்னாடி தள்ளிட்டாங்க. அங்க பாருங்க உசுறு இல்லாத போராடி இருக்காங்க. பாருங்கன்ட்டு அந்த வகையில காட்டுற கையை. ஆனா பாருங்க, ஒன்ஸ் அகைன் சொல்றோம், வேமா சூசோ இல்லாம தேவதூதரை பார்த்து கையை காட்டுற மாதிரி கையை காட்டுறாங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா. இது நம்மளுன்ட்டு பாக்யராஜோட படம். அந்த படத்துல பாக்யராஜ் ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு பில்லு கட்டுறதுக்கு காசு இருக்காது. உடனே வாட்சை கட்டி ஹோட்டலோட ஓனர் கிட்ட கொடுப்பாரு. ஆனா என் கண்ணீர் கதையை கேளுங்கன்னு, கண்ணீர் கதை எவ்வளவு கண்ணீர் கதை வேணும் பாரு சொல்லி டப்பா வாட்ச் எடுத்து காட்டுவாரு. இந்த ஒவ்வொரு வாட்சுக்கு பின்னாடியும் ஒவ்வொரு கண்ணீர் கதை இருக்கு. என்ன சொல்ல போற? நான் பிஏ படிச்சிருக்கேன், எம்ஏ படிச்சிருக்கேன், வேலை தேடி வந்தேன், வேலை கிடைக்கல அப்படின்னு தான் சொல்ல போறேன். போயான்னு சொல்லுவார். கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் பாருங்க, தேவதூதர் கையை காட்டுறாங்க. எவ்வளவு தேவதூதர்கள் வேணும்? அந்த மாதிரி இருக்கிற தேவதூதர்களை நோக்கி கை காட்டுகின்ற எவ்வளவு மக்கள் படை, மக்கள் கூட்டமா வேணும் பாத்துலாங்களா. டிவிகே கட்சி தலைவரான நடிகர் விஜய் அவர் போற எல்லா இடத்துலயும் பாருங்க, மக்கள் கூட்டமா திரண்டு வராங்க. எதுக்காக? ஏதாவது ஒரு மாற்றம் தமிழ்நாட்டில் ஏற்படாதா? நம்மை காப்பாற்றுவதற்கு துன்பப்பட்டு துவண்டு கொண்டிருக்கும் தமிழ்நாட்டு மக்களை கை தூக்கி விடுவதற்கு மீட்பர் வரமாட்டாங்களா அப்படின்னு ஏங்குற ஏக்கம் தான் பாருங்க அந்த கூடுகின்ற மக்கள் கூட்டம் அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா. அப்ப இந்த கூட்டத்தை பாருங்க. அஜித்குமார் அவர்கள் அவர் ஒன்னும் சினிமா ஷூட்டிங்காக எல்லாம் வரலங்க. பொது வெளியில பாருங்க விஜய் மாதிரி சீன் போடுறதுக்காக எல்லாம், ஃபேன் மீட்ஸ்க்கு எல்லாம் வரலங்க. அவர் பாருங்க கன் ஷூட்டிங் ட்ரைனிங்காக வந்திருக்காரு. அவர் வந்ததை அவர் ரசிகர்கள் பாருங்க எப்படியோ தெரிஞ்சுக்கின்னு கூட்டமா நிக்கிறாங்க. அஜித்குமார் ரசிகர்களை கட்டுப்படுத்தி எப்படியாவது வெளியே அனுப்பத்துக்கு ட்ரை பண்றாங்க. ஆனா பாருங்க, அஜித்குமார் ஃபேஸை நாங்க பார்க்காம போக மாட்டோம்னு சொல்றாங்க. இது சம்பந்தமாக காவல்துறை அதிகாரிகள் அஜித் கிட்ட இன்ஃபார்ம் பண்றாங்க. உடனடியாக அவர் டெரஸ்க்கு வந்து ரசிகர்களை பார்த்து கையை காட்டிட்டு போறாரு. ஆனாலும் பாருங்க கலைஞ்சு போகல. இரவு முழுக்க வெயிட் பண்றாங்க. அவர் அந்த ட்ரைனிங் முடிச்சுட்டு வெளியே வரும்போது நாங்க மறுபடியும் பார்க்கணும்ட்டு. அதுவும் பாருங்க குழந்தையெல்லாம் வேற வச்சு நிக்கிறாங்க பாருங்க. இத்தனை மணி நேரங்களாக எனக்காக வெயிட் பண்ணுறாங்களா அப்படின்ற ஒரு நெகிழ்ச்சி.
அவருடைய முகத்தை நல்லாவே தெரியுது. மறுபடியும் பாருங்க ஃபேன்ஸ்க்கெல்லாம் கையை காட்டிட்டு போறாரு, எல்லாரும் வீட்டுக்கு போங்கன்னு சொல்லிட்டு. இத்தனைக்கும் பாருங்க, இந்த தேதியில இந்த நேரத்துல நான் வருவேன், எனக்காக வெயிட் பண்ணுங்க அப்படின்ற ஒரு அறிவிப்பெல்லாம் அவர் அறிவிக்கலைங்க. முக்கியமா பொதுவெளிக்கு வரும்போது அவர் எந்த ஒரு அறிவிப்பு கொடுக்காம தான் வந்திருக்காரு. ஆனா இப்படியோ ரசிகர்கள் தெரிந்து கொண்டு அவரை பார்ப்பதற்காக கூடியிருக்கிறார்கள். அங்க லத்தி சார்ஜ் நடந்திருக்கு. அந்த கூட்டத்தை கலைப்பதற்கு காவல்துறை அதிகாரிகள் எவ்வளவு முயற்சி பண்றாங்க அப்படின்னு பாருங்க. அவரை பார்த்தா தான் போவோன்றாங்க. அப்ப எப்படிங்க இவ்வளவு கூட்டம் எனக்காக இருக்குதா? தெரியாம போச்சு. இது தெரிஞ்சுதான் முன்னாடி கட்சி ஆரம்பிச்சு நான் சிஎம் ஆயிருப்பேன் அப்படின்ற ஒரு நினைப்பு அஜித்குமார் மனசுலயும் வரல. இல்லை, அவரை பார்ப்பதற்காக இவ்வளவு கூட்டம் கூடுது, நாளைக்கே இவர் சிஎம் ஆயிடுவாரு அப்படின்ற ஒரு எண்ணமும் பாருங்க மக்கள் மனசுல இல்லை. இல்லை, அவரை பார்ப்பதற்காக கூடி இந்த கூட்டம் எல்லாருமே அவரை பார்த்து கையை காட்டுறாங்கன்றதுக்காக இவரையும் தேவதூதன் அப்படின்னு ஒரு இடத்துல கொண்டு போய் வச்சிடலாமா? அடுத்து கமலஹாசன் அவர்கள் நடித்து வெளிவந்த விஸ்வரூபம் அப்படின்ற ஒரு திரைப்படம் எல்லாருமே ஞாபகம் இருக்கும். அந்த சமயத்தில் ஜெயலலிதா அவர்கள் முதல்வராக இருந்தாங்க. அந்த படத்துக்கு ஏகப்பட்ட தொல்லை கொடுத்தாங்க. மத ரீதியாக அந்த படத்துக்குள்ள நிறைய பிரச்சனை இருக்குன்னு சொல்லி தமிழ்நாட்டில் அந்த படம் தடை செய்ததை அடுத்து கமலஹாசனோட ஃபேன்ஸ் பாருங்க அவரோட அலுவலகம் முன்பாக கூடியிருந்தாங்க. நான் காலையில் பகிர்ந்து கொண்டது என்னுடைய சோகம், அது என்னுடைய கோபம் அல்ல. உங்களுக்கும் சோகமா இருந்தால் என்னுடன் சோகத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள், உங்கள் கோபத்தை பகிர்ந்து கொள்ளாதீர்கள். அன்றைக்கு கமல் ஃபேன்ஸ் டிடிகே ரோடியை ஒட்டுமொத்தமா ஸ்தம்பிக்க வச்சாங்க. அவ்வளவு கூட்டம். இன்றைக்கு இந்த ட்ரோன் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்கு இல்லீங்களா, கூட்டம் நேரம் ஷூட் பண்ணிட்டு போது பாருங்க. அன்றைக்கு அந்த வசதி எல்லாம் கிடையாது. இருந்திருந்தா 4 தெருவையும் சேர்த்து பிளாக் பண்ற அளவுக்கு வந்த கூட்டத்தை ஒட்டுமொத்தமா பதிவு பண்ணிருக்கலாம். இவ்வளவு ரசிகர்கள் கூட்டத்துக்கு சொந்தக்காரரான கமலஹாசன் அவர்கள் அரசியலுக்கு வந்தாரு, சிஎம் ஆயிட்டாரா? இல்லீங்களே. அவரால் முடிஞ்ச அளவுக்கு பாருங்க குறிப்பிட்ட அவரது ரசிகர்களை வைத்து ஒரு பர்சன்டேஜ் ஓட்டு வாங்கினாரு. ஆனால் சிஎம் ஆக முடிஞ்சதுங்களா? இல்லீங்களே. ஏன் இவ்வளவு கூட்டம் தான் ஆக முடியலங்க? இல்ல சிஎம் தான் ஆக முடியல. ஒருவேளை கையை காட்டுறாங்களே தேவதூதர் அப்படின்னு ஒரு இடத்துல கொண்டு போய் அவரையும் வச்சிடலாமா? அடடா, விஜய்க்கு என்னப்பா இவ்வளவு கூட்டம் கூடுது, நாளைக்கே சிஎம் சீட்ல போய் உட்கார்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இல்லீங்களா. அங்க பாத்தீங்களா ரஜினி சார் அவர்கள் வெளியே வராது. வெளியே வந்தோம் எவ்வளவு கூட்டம் சாதாரண கூட்டம் கிடையாதுங்க. ரோடே ஒட்டுமொத்தமா ஸ்தம்பித்து போற அளவிலான அவ்வளவு பெரிய கூட்டம். இவ்வளவு கூட்டம் அவருக்காக இருக்கிறது என்று தெரிந்து கொண்டு கட்சி ஆரம்பிக்க போறோம்னு அரசியலுக்கு வந்தாரு. ஆன்மீக அரசியலாம் கொடுக்க போறேன்னு சொன்னாரு. ஆனா பாருங்க தடால் எஸ்கேப் ஆயிட்டாரு. ஏன்னா பாருங்க அரசியலோட ஆழம் அவருக்கு தெரியுதோ இல்லையோ, அவரது ரசிகர்களோட ஆழம் என்னன்னு அவருக்கு தெரியும். ஏன் தெரியுங்களா? நமக்காக கூடுகின்ற இந்த கூட்டத்தை வைத்து அந்த கூட்டத்தின் மூலமாக அடுத்த கட்டத்துக்கு போக முடியாதுன்ற ஒரு உண்மை நிலையை அவர் தெரிஞ்சுக்கிறாரு. அதனால தான் பாருங்க ஓடிடுறாரு. அதே மாதிரி கையை காட்டுறாங்களேப்பா விஜயை பார்த்து தேவதூதர் மாதிரி அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா. அங்க பாத்தீங்களா வண்டியில இருந்து எந்திரிச்ச உடனேயே எவ்வளவு பேர் அவருக்காக கை காட்டுறாங்க. அப்ப இவரையும் தேவதூதர் அப்படின்னு ஒரு இடத்துல கொண்டு போய் வச்சிடலாமா? எப்பா என்னப்பா விஜய்க்கு கொடுக்கின்ற கூட்டத்தை பார்த்து திமுகவுக்கு ஜுரம் வந்துச்சு. ஸ்டாலின் எல்லாம் பாருங்க நடுங்குறாரு, எப்படா நம்ம சீட்டை புடிங்கிட்டு போயிடுவாரோ அப்படின்ற ஒரு கலக்கத்துல இருக்காங்கன்னு சொல்லக்கூடியவங்க எல்லாருமே பாருங்க இந்த வீடியோ பாருங்க. இந்த கூட்டம் யாருக்குங்க? மீட்பருக்காக தேவதூதன் விஜய்க்காக கூடிய கூட்டமா? இல்லைங்களா, தனுஷ்காக கூடிய கூட்டம். ஒரு பக்கம் பாருங்க தமிழ்நாட்டில் அவருக்காக கூடுகின்ற கூட்டம், இன்னொரு பக்கம் லண்டன்ல தனுஷ பாக்கிறதுக்காக எவ்வளவு பேர் வெயிட் பண்ணுறாங்க பாருங்க, அவர் வண்டி எப்ப வரும்ட்டு. மேலும் அவரை பார்த்தும் பாருங்க இங்கேயும் சரி லண்டன்லயும் சரி கையை தான் காட்டுறாங்க. நடிகனை பார்த்து கையை காட்டுறாங்க அப்படின்றதுக்காக அவரையும் தேவதூதராக இல்லாமா? ஒரு பாதி தமிழ்நாட்டுக்கும் மறுபாதி லண்டனுக்கும். ஒவ்வொரு சனிக்கிழமை வரும்போதும் முதல்வர், துணை முதல்வர் மற்றும் திமுக வகையறாக்கள் எல்லாருக்குமே பாருங்க கதி கலங்குது. விஜய்க்கு கொடுக்கின்ற கூட்டத்தை பார்த்து என்னப்பா சனிக்கிழமை வந்துச்சான்னு அப்படின்னு பயத்துல இருக்காங்கன்ட்டு டிவியில உட்காந்து பேசுறாங்க. வேமா சூசோ இல்லாம டிவியில உட்காந்து பேசுறாங்க. விஜய்க்காக கொடுக்கின்ற கூட்டத்தை பார்த்து முதல்வருக்கு ஜுரம் வந்துடும் போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிங்களா? இந்த ஜுரம் வந்துடும் சொல்றவங்க எல்லாருமே இந்த கூட்டத்தை பாருங்க. கேரளா மம்முட்டிக்காக கூடிய கூட்டம் இது. ஏதோ பாருங்க பெரிய யோகிய சிகாமணிகள் மாதிரி கேரளாவில் அமர்ந்து கொண்டு என்னப்பா இது நடிகரை பார்ப்பதற்காக இவ்வளவு கூட்டம் கூடுறீங்களா, தப்பா இருக்குது, ரொம்ப கேவலமாகுதுன்னு கரூர் நிகழ்ச்சியை பார்த்து கமெண்ட் அடிச்சு கேரளாவில் பாருங்க மம்முட்டியை பார்ப்பதற்காக கூடியிருந்தா அவ்வளவு பெரிய கூட்டம். அவருக்கு மட்டும் கிடையாதுங்க, மோகன்லால் அவர்கள் இருக்கார் இல்லைங்களா, அவரை பார்ப்பதற்காக கேரளாவில் கூடியிருந்த அவர் ரசிகர் கூட்டங்களை பாத்தீங்களா?
கேரளாவிலும் நடிகர்கள் வெளியே வந்தா அவரை பார்ப்பதற்காக கூட்டம் கூடுறாங்க. ஆனால் அவர்களை தலைவன் என்கின்ற இடத்துல வச்சு பார்க்கல. அந்த மனநிலைக்கு இன்னும் அவங்க யாரும் போகலங்க. இருந்தாலும் பாருங்க, ஒரு நடிகரை பார்க்கறதுக்காக இவ்வளவு கூட்டமான்ட்டு நம்மை பார்த்து கேட்கிற கேரளா ரசிகர்களும் அதே போல் தான் பண்றாங்க. மோகன்லால் மம்முட்டி வெளியே வரும்போது அவர்களை பார்ப்பதற்காக இவ்வளவு கூட்டம் கூடுது. அவர்களை பார்ப்பதற்காக கூடியிருந்த அந்த கூட்டம் 2 பேரும், மோகன்லால் மம்முட்டி 2 பேரையும் பார்த்து கையை தான் காட்டுறாங்க. அவர்களை பார்த்தும் கையை காட்டுறாங்கிறதுக்காக தேவதூதர்கள், மலையாள தேவதூதர்கள் அப்படின்னு சொல்லிடலாமா? என்னங்க ஒரு நடிகருக்காக இவ்வளவு கூட்டமா? சீச்சி, வாய்ப்பே இல்லைங்க, வாய்ப்பு இல்லை. தமிழ்நாட்டுக்கு ஒரு மீட்பர் வந்து விட்டார் அப்படின்ற ஒரு எண்ண ஓட்டம் பாருங்க மக்கள் மனதில் எழும்புது. அந்த எழுச்சி தான் பாருங்க ஒரு தேவதூதனை பார்க்கறாங்க, மீட்பராக அவரை பார்த்து கொண்டிருக்கும் அந்த எண்ணம் தான் இவ்வளவு கூட்டம் ஒவ்வொரு சனிக்கிழமை கூடுது அப்படின்னு சொல்றவங்க எல்லாரும் இந்த கூட்டத்தை பாருங்க. ஏற்கனவே இது சம்பந்தமாக நம்ம விரிவான ஒரு காணொலி பதிவு பண்ணியிருந்தோம். விஜய்க்காக கூடுகின்ற கூட்டத்தை விட பல மடங்கு கூட்டம் கேரளா கொச்சியில சன்னி லியோன் ஒரு மொபைல் ஷோரூம் திறக்க வந்த சமயத்தில் வந்த கூட்டம் என்று. எப்ப நடிகருக்காக போய் இந்த மாதிரி பண்றீங்களா அப்படின்னு கேட்ட அந்த கேரளா மாநிலத்துல கொச்சியில தான் பாருங்க சன்னி லியோனுக்காக கூடிய கூட்டம் இது. அப்படி சன்னி லியோன் அவர்களை பார்ப்பதற்காக கூடியிருந்த அந்த ரசிகர்கள் கூட்டம் கூட பாருங்க கையை தான் காட்டுறாங்க. கையை காட்டுறாங்களே, இப்படி கையை காட்டுறாங்களே, தேவதூதரை பார்த்து கையை காட்டுற மாதிரி காட்டுறாங்களேன்னு இன்றைக்கு விஜயை பார்த்து தேவதூதர்னு சொன்னீங்கன்னா, அப்ப சன்னி லியோன் அவர்களையும் மீட்பர் தேவதூதர் அப்படின்னு ஒரு இடத்துல கொண்டு போய் வச்சிட முடியுமா? கேட்பாங்க இல்லீங்களா? இல்ல கொச்சியில் கூடிய இந்த கூட்டத்தோட அளவை பார்த்து விட்டு என்னப்பா கேரளால மட்டுமே, அதுவும் ஒரே ஒரு பகுதியில் மட்டும் இவ்வளவு கூட்டமா என்னை பார்ப்பதற்காக? அப்ப நாடு முழுக்க எனக்கு எவ்வளவு கூட்டம் இருக்கும்? இந்த கூட்டத்தை வைத்துக் கொண்டு நான் கட்சி ஆரம்பிச்சு உங்க நாட்டோட பிரதமர் ஆயிரம் அப்படின்ட்டு சொல்ல முடியாது. அவங்க நம்ம நாட்டோட சிட்டிசன் கிடையாது. இருந்தாலும் ஒரு பேச்சுக்கு சொல்லுவோமே, இந்த கூட்டத்தோட அளவை பார்த்துட்டு நாளைக்கே நான் பிரதமர் ஆயிட்டுமான்ட்டு சன்னிலும் கேட்பாங்களா? அடேங்கப்பா, ஃபேன்ஸ் கூட நின்று விஜய் எடுத்த இந்த செல்ஃபியை பார்க்கும்போது எவ்வளவு பெரிய கூட்டத்துக்கு சொந்தக்காரராக இருக்காரு. சே, நாளைக்கே இவர் தான் சிஎம், 2026க்கு முன்பாகவே ரிசல்ட் கிடைச்சிச்சு அப்படின்னு யாராவது நினைச்சீங்கன்னா இந்த கூட்டத்தை பார்த்துருங்க. சல்மான் கான் வந்த சமயத்தில் அவரை பார்ப்பதற்காக கூடியிருந்த அவரது ஃபேன்ஸ் கூட்டம். அடுத்து ஷாருக் கான் அவரை பார்ப்பதற்காக கூடியிருந்த ரசிகர்கள் கூட்டம். அடுத்து இந்த பக்கம் அமீர் கான் அவர்களை பார்ப்பதற்காக கூடிய அவரது ரசிகர்கள் கூட்டம். ஹிந்தி திரைப்பட நடிகர்களை பார்ப்பதற்காக கூடியிருந்த அவரோட ஃபேன்ஸ் கிரௌட் எல்லாம் பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுங்க? என்னப்பா நம்ம நாட்டோட பிரதமர் வந்தா கூட இவ்வளவு கூட்டம் கூடாது போகுதுங்க. பிரதமர் இருக்க வேண்டிய இடத்துல நியாயமா அவங்க தான் இருக்க வேண்டியவர்கள் அப்படின்னு நாளைக்கே இந்த கூட்டத்தை அரசியல் கட்சி ஆரம்பிச்சு ஓட்டு போட சொல்லி அவங்க எல்லாம் கொண்டு போய் பிரதமர் சீட்ல உட்கார வச்சிடலாமா? இல்ல கூடி இந்த கூட்டம் எல்லாருமே பாருங்க கையை காட்டுறாங்களே, தேவதூதர்களை பார்த்து கையை காட்டுற மாதிரி நாளைக்கே இவங்க எல்லாரையும் மீட்பர் அப்படின்னு ஒரு இடத்துல கொண்டு போய் வச்சிடலான்ட்டு இவங்களையும் மீட்பர் ஆகிடலாமா? என்னப்பா இது, விஜய் வண்டி வரும்போது அந்த வண்டிக்கு பின்னாடி இவ்வளவு பேர் ஓடி வந்துருக்காங்களே, எல்லா நடிகர்கள் வண்டிக்கு பின்னாடி ஓடி வந்துருந்தாங்கிறாங்க. ஒவ்வொரு சனிக்கிழமையும் உருவாகும் மகா பிரளயம். விஜயோட கூட்டத்தை பார்த்து ஒட்டுமொத்த தமிழ்நாடே கதி கலங்குது, கதறு அப்படின்னு சொல்லக்கூடிய ஜாம்பிஸ் எல்லாரும் இந்த கூட்டத்தை பார்த்து கதருங்க. சூர்யா அவர்களுக்கும் சரி, கார்த்திக்கும் சரி, 2 பேர் வந்தாலும் அவர்களுடன் செல்ஃபி எடுக்கிறதுக்கும் அடிச்சு புடிச்சின்னு ஓடுறாங்க. அவர்களை பார்ப்பதற்காகவும் தம்மா டிமில் அடிச்சு புடிச்சின்னு ஓடுறாங்க. அப்ப எப்படிங்க? சூர்யா மற்றும் கார்த்தி 2 பேர் வந்தாலும் இவ்வளவு கூட்டம் கூடுது, நாளைக்கே அவங்கள சிஎம் சீட்லயும் இன்னொருத்தர் டெபுட்டி சிஎம் சீட்லயும் உட்கார வச்சிடலாமா? விஜய் கிடையாதுங்க, நடிகர்கள் என்று சொன்னாலே அவர்களை பார்ப்பதற்காக கூட்டம் கூடதான் செய்யும். சத்யராஜ் அவர்கள் மகா நடிகன் அப்படின்னு ஒரு திரைப்படத்துல அக்கு வேற ஆணி வேற பிரிச்சு சொன்னாரு. கூட்டம் கூட்டத்துக்காக தனி கட்சி ஆரம்பிக்க முடியுமா? அப்படி பார்த்தா பிளாட்ஃபார்ம்ல லேகி விக்கிற கூட்டத்தை கூட்டம் கூடுது, அதுக்கு அவன் தனி கட்சி ஆரம்பிக்கிறதா? நடிகன் தான் கூட்டம் கூடதான் செய்ய, எங்க எல்லாரையும் விட கொள்ளவரைக்கும் அதிகமா கூட்டம் கூடுது தெரியுமா? செலிபிரிட்டிஸ் அப்படின்னு இருக்கிறவங்க, அது திரைத்துறை சார்ந்தவங்களோ அல்லது வேற ஏதாவது துறையை சார்ந்த யாரா இருந்தாலும் பிரபலமாக இருந்தாலே அவர்களுக்கு ஒருவித கூட்டம் கூடதான் செய்யும். இல்லங்க, நாங்க நம்ப மாட்டோங்க, விஜய்க்கு கூடிய கூட்டம் எல்லாருமே பாருங்க யாருக்குமே கூடாத கூட்டம் அப்படின்னு இன்னமும் தற்குறித்தனமாக பேசியிருந்தீங்கன்னா இந்த கூட்டத்தை பாத்துருங்க. பாத்தீங்களா, விஜய் இப்போது ஆடிக்கொண்டிருக்கும் ஆட்டத்தை விட பல மடங்கு ஆடினாரு பாருங்க டிடிஎஃப் வாசன் என்பவர். எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும், பைக் ரைடரு. அவர் பண்ணாத அட்டூழியமே கிடையாது, அவர் செய்யாத அநியாயமே கிடையாது. அந்த அளவுக்கு ஆட்டம் ஆடினாரு. என்னை தவிர இந்த உலகத்துல வேற யாருமே இல்லை அப்படின்ற ஒரு இடத்துக்கு நகர்ந்து போய்
அப்படி ஆடுகிற ஆட்டம் எங்கிருந்து வந்ததுன்னு சொன்னா, இவரை பார்ப்பதற்காக கூடிய கூட்டத்தோட அளவை வைத்து. இன்றைக்கு எப்படி டிவிகே கட்சி தலைவர் விஜய் உட்பட அவரை சுத்தி இருக்கிற சாம்பிஸ் கூட்டம் எல்லாருமே இந்த சட்ட விதிமீறல் சொல்லுவாங்க இல்லைங்களா, அது எல்லாத்தையும் பண்ற அதே மாதிரிதான் பாருங்க. டிடிஎஃப் வாசன் பண்ணியிருந்தாரு. ஒரு கட்டத்துக்கு மேல நம்பர் பிளேட் இல்லாத வண்டி எல்லாம் ஓட்டு வந்தாருங்க, கார்லாட்டு இருந்தாரு. கேஸ் போட்டவொடனே சீன் போட ஆரம்பிச்சாரு. சட்ட விதிமீறல் செய்வாராம். ஆனா பாருங்க, வழக்கு போட்டா ஐயோ நான் பிரபலமா இருக்கின்றதுக்காக என்ன முடக்க பாக்குறாங்கன்னு இன்றைக்கு விஜய் அழற மாதிரியா அன்றைக்கு டிடிஎஃப் வாசன் அழுதுந்தாரு. ஆனா பாருங்க, அந்த அழுகைக்கு பின்னணியில் அவர் செய்த தவறு அவர் கண்ணுக்கு தெரியல. ஏன்? அந்த கூட்டம் அவரோட கண்ணை மறைச்சிருந்தது. நான் தான் ராஜா அப்படின்ட்டு. அப்ப எப்படிங்க, என்னப்பா இது, விஜய்க்கு முன்பாக அவ்வளவு கூட்டம் டிடிஎஃப் வாசனுக்கு வந்துருக்குதே, அவரை தான் மிஸ் பண்ணிட்டோம். அந்த இடத்த ஃபுல்ஃபில் பண்ண வந்த விஜயாவது பாருங்க இப்போதைக்கு கரண்ட் சிஎம் ஆக்கிடலான்ட்டு. ரெண்டு பேரும் ஒண்ணு அறியாதவங்க வாயில பண்ணுன்னு சொல்லிடலாமா? இல்ல டிடிஎஃப் காக கொடுக்கின்ற கூட்டம் கூட பாருங்க அவரை பார்த்து கையை காட்டுறாங்கன்ட்டு தேவதூதன் அப்படின்னு ஒரு இடத்துல வச்சு பாக்குறாங்களோ அப்படின்னு அவரே மீட்பர் தேவதூதர் ஆகிடலாமா? ஒரு நடிகனை பார்த்து கையை காட்டுறாங்க அப்படின்றதுக்காக அவரை தேவதூதர் என்கின்ற இடத்துல வச்சு பாக்குற இந்த கேவலமான அற்பத்தனமான மனநிலை என்ன மாதிரி மனநிலைங்க? நியாயமா பார்க்க போனா பைபிள் படிக்கிற இவங்களுக்கு தான் அந்த மீட்பரோட வேல்யூவும் அந்த தேவதூதரோட மகிமையும் அவங்களுக்கு தான் அதிகமா தெரிஞ்சிருக்கணும். ஆனா பாருங்க, அற்பத்தனமாக வாங்க வேண்டியதை வாங்கி ப்ரமோஷன் பண்ணணும்ன்ற ஒரு காரணத்துக்காக வேற ஏதாவது காரணம் சொல்லக்கூடாதா? தேவதூதன் அப்படின்னு ஒரு இடத்துல கொண்டு போய் வைக்கிற இதை போன்ற ஜென்மங்களை நம்ம எந்த இடத்துல கொண்டு போய் வைக்கிறதுங்க? இந்த காணொலியோட தொடக்கத்துல இதுக்காக அந்த மாதிரி இன்ட்ரோ கொடுத்து தெரியுதுங்களா? கூட்டம் 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 கூடுகின்ற இந்த கூட்டத்தோட அளவை வைத்து நம்ம எது வேண்டுமான சாதித்து விடலாம் என்று நினைக்கக்கூடிய அந்த மனநிலை கொண்ட தற்குறிகளுக்கு இந்த காணொலி சமர்ப்பணம் என்று. விஜயை பார்ப்பதற்காக கூடுகின்ற கூட்டம் அவங்களே யாருங்க? ஏலியன்ஸா? இல்ல மார்ஸ்ல இருந்து வந்தாங்களா? இல்ல வேற ஏதோ இந்த நாட்டுல இருந்தோ விஜய் அரசியலுக்கு வந்துட்டாருன்றதுக்காக புலம் பெயர்ந்து வந்துட்டாங்களா? இல்லீங்களே, எல்லாமே தமிழ்நாட்டுல இருந்த கூட்டம் தாங்க. அன்றைக்கு டிடிஎஃப் வாசனை பார்ப்பதற்காக கூடினா அதே கூட்டம் தான் பாருங்க, இளைஞர்கள் யங்ஸ்டர்ஸ் கூட்டம் தான் விஜய்க்கு கூடுறாங்க. பிரபலமான ஒரு முகம் பொதுவெளிக்கு வரும்போது அந்த பிரபலமான முகத்தை பார்ப்பதற்காக பொதுவாகவே இதை போல கூட்டம் கூடதான் செய்வாங்க. அந்த கூட்டத்தை வைத்து நம்ம உடனடியாக தமிழ்நாட்டோட ஆட்சியை மாத்திடலாம், சிஎம் இடத்துக்கு வந்துடலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த அறியாமை இருக்கு இல்லைங்களா? அந்த அறியாமையோட உச்சத்துல இருப்பவர்கள் தான் டிவிகே கட்சி தலைவர் விஜயில இருந்து அவரை சுற்றி இருக்கிற ஒட்டுமொத்தமானவங்களே. இதே இவருக்கு எப்படிங்க விஜய்க்கு வந்தவங்க எல்லாம் ஜாம்பிஸ் கூட்டம்? கேளுங்க, ஏங்க காசு குத்து கூட்டு வந்த கூட்டத்துக்கும் தானா சேர்கின்ற கூட்டத்துக்கும் வித்தியாசம் இல்லைங்களாங்க? காசு கொடுத்து கூட்டு வந்தா ஒரு அளவோட கூட்டம் வருவாங்க, தானா சேர்ற கூட்டம் அளவுக்கு அதிகமா கூடுவோம் அப்படின்ற ஒரு இடத்துக்கு நகர்த்துவாங்க. தேவதூதர் மீட்பர் அவரை பார்ப்பதற்காக தமிழ்நாட்டில் திருத்தலாக தானாக வருகிறது என்று. அப்படிலாம் தானா வரல, காசு கொடுத்து கூட்டு வந்திருக்காங்க. இதை நாங்க சொல்லலங்க. ஒவ்வொரு ஊர்ல இருந்தும் ஒவ்வொரு தெருவுல இருந்தும் பாருங்க டெம்போவா 10-15 டெம்போ எல்லாம் வச்சு ஆட்களை கூட்டு வந்து ரொப்பிருக்காங்க. நாளைய காணொலியில் அதை ஆதாரபூர்வமாக ரிவீல் பண்ணுவோம். ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் கூட்டி கேச்சு இந்த காணொலிக்குள்ள வந்த எல்லா விஷயங்களை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்க கருத்துக்களை கண்டிப்பா பதிவு பண்ணுங்க. இந்த காணொலியில் விஜய் மற்றும் விஜய் தரப்பு செய்த தவறு கொஞ்சமா தான் சொல்லியிருக்கோம். அடுத்த கட்டமாக இதை தாண்டி மிகப்பெரிய அளவுக்கு உண்டான மறைக்க முடியாத மாபெரும் தவறை செஞ்சிருக்காங்க. நாளைய காணொலியில் அதை ஆதாரபூர்வமாக ரிவீல் பண்ணுவோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.